ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தோம்னா நம்ம ஒரு லோன் போயிட்டு நம்மளோட கேரக்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் அடுத்த மேட்ச்சில் நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் நம்பர் போடுங்க, நம்ம அதே மாதிரி கேரக்டர் வைக்கலாம். ஓகே கைஸ், இதை நான் வந்து ரிச்சின்ற ஒரு அழகான கேரக்டர் தான் வைக்க போகிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ வந்து முடியை தான் நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கேப்பு பார்க்கலாம், இது நல்லா இருந்துச்சு வைக்கலாம். நாங்கள் வந்து வைக்க போகிறது இந்த கிட்ட தான் வச்சுருக்கேன். இது வந்து செம்ம கூலாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். கிளாஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி வச்சுருந்தா தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பொறாமப்படுற கூட இருக்காது. சரி, அதுக்கப்புறம் ட்ரெஸ் காஸ்ட்யூம் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சோம். அதுக்கு பேண்ட் கொஞ்சம் செலக்ட் பண்ண நேரம் ஆச்சு. இந்த பேண்ட் வைக்கலாம் சொல்லிட்டு வச்சேன். இப்போ இந்த கேரக்டரை பற்றி கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ ஷூஸ் செட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஷூ இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளோட எமௌண்ட்டை வந்து மாற்ற போகிறோம். போயா பாஸ் இருக்கா, போயா பாஸ் வந்து நம்ம வேறு எதாவது மாற்றலாமான் இருக்கேன். நான் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நியூ சேனல்னால அவங்க பேச்சை கட் பண்ணலான் இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து இதை மாற்றிட்டேன். பாருங்கள், நம்மளோட என்ட்ரி வந்து இப்படி தான் இருக்கும் கைஸ். ஒரு ப்ரீமியமாக இருக்கும். வந்து நியூவாக லான்ச் பண்ணது தான் இப்படி தான் எடுத்துருக்கோம். ஓகே, எப்படி செம்ம இருக்கா கைஸ்? இது மாற்றணும்னு சொல்லுங்கள். நம்மள்ட்ட வந்து டைமண்ட் இருக்குது. ஸ்பின் பண்ணுற வீடியோலாம் இனிமேல் தான் போட போகிறோம் கைஸ். வெயிட் ஃபார் தட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெள்ளைக்கான வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணியாச்சு. ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ வந்து பேக் வேணும். இந்த பேக் வந்து நல்லா செலக்ட் பண்ண முடியல கொஞ்சம் நல்லாவே. ஓகே, அதாவது இந்த ஸ்பைடரில் வந்து வைக்கலான் இருந்தேன். அது வேணாம்ல, அது வந்து எனக்கு எக்யூப் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. அது ரொம்ப தேடி பார்த்தேன். இது 4th 1 5th 1 ஃபஸ்ட்டு இருந்ததே ரொம்ப தேடி பார்த்தேன். இவ்வளோ எடுக்க கஷ்டப்பட்டு நான் வைக்க முடியாததுனால கொஞ்சம் ஆளாயிட்டேன். கோப்ரா மாதிரி இருந்துச்சு. நம்மள்கிட்ட வந்து இப்போ எவோ கலெக்ஷனும் ரொம்ப எல்லா எவோ கலெக்ஷனும் நம்மள்கிட்ட இருக்குது. அது நம்ம பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த லைவ் போட போகிறேன் 7 o'clock வந்து. அதுக்கு நான் டிடபிள்யூ கிச்சு அப்படின்ற ஐடியில் தான் வரப்போகிறோம். நம்மள்கிட்ட இன்னும் நிறைய ஐடி இருக்குது. அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள்கிட்ட இருக்குது அமௌண்ட் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறது ஃபஸ்ட் சேனலில் நீங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதான் வயசு நம்ம கேரக்டர் இப்போதைக்கு மாற்றலாம், மாற்றிக்கலாம். வயசுக்கு நம்ம வந்து கேரக்டர் இந்த இருக்குது. இன்னும் வைக்கணும்னா வைக்க இருக்குது. பட் இப்போதைக்கு 7 டைமண்ட்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம டாப்அப் பண்ண போகிறோம். ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் டாப்அப் பண்ணுவோம். அது கைஸ் எல்லா இதுவும் நல்லா தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து கம்ப்யூட்டரில் விளையாடுறதுனால கொஞ்சம் ஸ்க்ரோல் ஆகுது. நீங்கள் வந்து இன்னும் ஓகேன்னீங்கன்னா நம்ம இன்னும் அழகான ப்ரீமியம் இது மட்டும் நம்ம லோன் போய் பார்க்கலாம். நம்மளோட புது ஐடி தானே, அதனால் எப்படி விளையாட முடியுதுன்னு தெரில. இப்போ விளையாடி பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். பார்த்தீங்கன்னா லோன்ஸில் போயிடுச்சு. என்னோட பிளர்ராக இருக்குன்னு நினைக்காது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு உடனே கன் எடுத்து 2 சுடலான்னு பார்த்தேன். ஓகே, சின்ன பையன் எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தது. ஏதோ வாங்க ஸ்பீட் அடிக்கலாம். 1-0. ஓகே போய் ஃபஸ்ட்டு போய் அவுட்டான்னு எனக்கு தெரியாது. ஓட்டோன்னு அவுட்டு கைஸ். டிடபிள்யூ கிச்சு எலிமினேட்டர்லாம் வந்துச்சு. நான் அவனை அவுட் பண்ணிட்டேன். இவ்வளோ மொக்கையாக விளையாடுன்னு தெரிஞ்சு முன்னாடி யூடியூப் விளையாடுச்சு. எல்லாரும் மொக்கையாக விளையாடுதாங்க கைஸ் இப்போ. ஓகே ஐஸ், நம்ம அதே கண்டு தான் இருக்குது. நம்ம வந்து 2 மேட்ச் அதுக்கப்புறம் விளையாடுறத பற்றி அமௌண்ட் போட ஆரம்பிக்கலாம் கைஸ். சுட்டுறேன் அதே மாதிரி தான் சொல்கிறேன். நான் போன வாட்டி எப்படி சுட்டணும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஒரு ரியாக்ஷன் கூட திருப்பி கொடுக்கும் கைஸ். இப்போ அடுத்த என்னக்காம கண்டுடுப்பான்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ டெசிட்டிகள் வேணும்னு இருக்குது. டெசிட்டிகள் எடுத்தால் நல்லாயிருக்கும். டெசிட்டிகள்னால் எக்ஸாமேட் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ எடுக்கான்னு பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இதுக்கு வெளியே போடலாம். வெளியே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சரின்ட்டு விளாட ஆரம்பிச்சாச்சு. எம்மடப்படுமா ஆனால் 2 நிமிஷம் ரொம்பலான்ட்டு போயிட்டேன். டெசிட்டிகள் விட்டுருவோம்ப்பா கைஸ். நூறு மாதிரி விளையாடுறான். கேரக்டரை வித்தியாசமாக ஹெட்செட் அடிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்துதால போட முடியல. ஓகே போடாச்சு கைஸ். பாருங்க கைஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது சார். ஓகே, நம்மள்ட்ட இப்போ கான்ஸ்டண்ட்டாக விளையாடுறோம். வயசாக போகிறோம். நான் நினைக்கிறேன் அவன் அந்த பக்கம் நிற்கிறான்னு. இங்கே அதான் நீங்கள் கைஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் கைஸ். ஹெட் அடிப்பான். ஃபஸ்ட் இயர் முடிச்சு விட்ருக்கணும். இவ்வளோ நேரம் வச்சுக்கக்கூடாது. லூஸ் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் கைஸ். அவன் உள்ளே போய் இழுத்து பண்ணுறான். அவன்
இந்த வாட்டருக்குன்னு தெரியுது. சரி மூடிட்டாங்க. ஓகே ஓகே ப்ராப்ளம். நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், ரெடி பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வந்து ஒரு விஷன் இது இருக்குது, அதை வச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? இதை பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பார்த்துட்டேன். உள்ளே வர உருண்டுக்கிட்டு இருக்க அறிவு இருக்கா இல்லை இல்லையா? உள்ளே உட்காந்துட்டு மேட்ச் கேட்டுருக்கு. உடச்சது அடி அடி இவ்வளோ நேரம் வச்சுக்கூடாது சொன்னேன். இப்போ முடிக்கலாம் வயசு வாங்க வயசு போக்கா செத்துறாங்க வயசு. ஃபஸ்ட்டே மண்டல் அடிச்சிருக்கணும். இப்போ டாய்லெட்டு இன்னும் வித்தியாசமான ரிமோட்டில் இருக்குது. ஓகே அது மேட்ச் பாயிண்ட் வந்தாச்சு. ஜீரோவில் இருக்கேன், 4ல் இருக்கேன். இப்போ 1 எடுத்து மினிமம் நான் வந்து P90 எடுக்கலான்னு இருக்கேன். நான் நினச்சேன் வேறு ஏடபிள்யூ எடுக்கலாம் தான் இருந்தேன். ஏடபிள்யூ வந்து அவன் விளையாடாத பார்த்தாலே நம்ம ஏமாற வயசு ஒன்றுமே விளையாடுறது இல்லை. 0 இருக்கேன். நானும் நல்ல முறக்கு பிளேயராக வருவான்னு நினச்சேன் வயசு. என்ன வயசு இப்படி பிளேயர் வரான்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போனேன் காணும் விஷன் போட்டு பார்த்தா அவன் நிற்கான். இவன் அடிச்சிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அடிச்சுனா அடிச்சிடும் பார்த்துக்கலாம், ஒரு 4 ரவுண்ட் வின் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். கீழே விழுந்துட்டேன். ஓகேவா? டைமை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கான். அவன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து நூறு மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். கண்ணெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இல்லை கை வச்சு தான் போவேன். அப்படியே போய் இடிச்சோம் அதுதான். எதுக்குடா நீ விளையாட வர? வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதாடா. அப்படியே போய் அடிச்சாச்சு. ஸ்பின் ஆயிடுச்சு. அதுவாங்க எவ்வளோ அழகாக வந்துச்சு. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.